Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பாலிட்டியில் இருக்கக்கூடிய 9ஆம் வகுப்பில் குடிமையியல், அதாவது சிவிக்ஸில் இருக்கக்கூடிய 4வது படம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 6வது 7வது 8வது முடிச்சுட்டு நம்ம 9ஆவதுல வந்து போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம என்ன படித்தோமோ அது அப்படியே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கெங்கே ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த 9th ஸ்டாண்டர்டில் எல்லா லெசனுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்பவே ஈஸியான கண்டென்ட்ஸ் தான் இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேச்சுலேருந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டிங் அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 6th 9th நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா முழுசாக ஒரு 2 நாளில் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் இது எவ்வளோ ஒரு ஈஸியான லெசன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ 10th தான் மேஜரான ரோலே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் சீக்கிரமாக அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்காங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கங்களின் வகைகள். ஸோ நம்மளோட அரசாங்கத்தில் என்னென்ன மாதிரியான வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்களா. சரிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த பில்டிங் என்ன பில்டிங்? இந்த பில்டிங்கை வடிவமைச்சவங்க யார்? எந்த வருஷம் வடிவமைச்சாங்க? எப்போ இருந்து கட்ட ஆரம்பித்து எப்போ முடிக்கப்பட்டுருச்சு? ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் இல்லை, கண்டிப்பாக புக் எடுத்து பார்த்தா நீங்கள் கமெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. சரிங்க. நம்மளோட அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து என்னதுங்க? மொத்தமாக 3 டைப் இருக்குது. என்னென்ன இருக்குது? சட்டமன்றம் இருக்குது, நிர்வாகம் இருக்குது, நீதித்துறை இருக்குது. இதை 3 பற்றியுமே ஆல்ரெடி ரொம்பவே தெளிவாக நம்ம படிச்சிருக்கோம். 7ஆம் வகுப்புலையும் படித்தோம், 8ஆம் வகுப்புலையும் படித்தோம் இல்லைங்களா. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. சரி, இப்போ அடுத்த பேஜ் அப்படியே வந்து போயிடலாமா. இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 5 பக்கம் தான். ஒரு பக்கம் ஃபுல்லாக அந்த பாதியிலே படத்தோடு போயிடுச்சு. மீதி பாதியே அந்த குட்டி படம் இருந்துச்சு இல்லைங்களா. 3 வகையாக இருக்குது: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை. ஸோ அந்த பேஜோட கண்டென்ட்டே அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த பேஜில் தான் நமக்கு லெசனே வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்க. இப்போது அரசின் நிர்வாக செயல்பாடுகளை அரசாங்கம் குறிக்கிறது. சரிங்க. அரசாங்கம் அப்படிங்கிறது என்னங்க வருது? அரசோட நிர்வாக செயல்பாடுகள் எந்த வகையில் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறோம்? அரசாங்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அரசு அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றி அது வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அவ்வளோதான். அரசாங்கம்னா யார்? மக்களுக்கு தேவையான சட்டங்களை இயற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வரதான் வந்து நமக்கான அரசாங்கம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது அரசாங்கத்துக்கான பொருள் அப்படிங்கிறது. சரி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான அரசாங்கம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா. ஐக்கிய பேரரசு. அதில் இருந்த முடியாட்சி அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கிறதுலே மிகவும் பழமையான அரசாங்கம். சரிங்களா. ஸோ இது ஆல்ரெடி வந்து ஒரு பாக்ஸ்லலாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதே போல் தான் அந்த ஐக்கிய பேரரசோட முடியாட்சி வந்து காணப்பட்டுச்சு இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது இருக்கிறதுலே மிக பழமையான அரசாங்கமாக இருக்குதான். சரிங்களா. அதில் யார் இருக்கிறதுல ரொம்ப ஹெட்டு, யாரோட கையில் அதிக பவர் இருக்கும்? ஒன்று ராஜா இல்லை ராணி, யார் இருக்காங்களோ அவங்க கையில் தான் வந்து அதிக பவர் இருக்கும். அதாவது முடியாட்சி அப்படிங்கிறதுல இதான ஒரு ஃபார்மேட்டு. இதே ஆங்கில முடியாட்சி அப்படின்னா அவங்க கையில் வந்து பவர் இருக்காது. நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க இல்லைங்களா, மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட தான் என்ன இருக்கும்? ஒரிஜினல் பவர் வந்து இருக்கும். ஸோ வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? முடியாட்சிக்கும் ஆங்கிலேய முடியாட்சிக்கும் வந்து வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதாங்க. 2 பாயிண்ட் தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரசாங்கம் அப்படின்னா மக்களுக்கான சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அரசாங்கம்னு நம்ம சொல்கிறோம். மிக பழமையான அரசாங்கமாக எதை நம்ம பார்க்குறோன்னா ஐக்கிய பேரரசில் இருக்கக்கூடிய முடியாட்சியை தான் வந்து நம்ம இருக்கிறதுலே பழமையான அரசாங்கமாக நம்ம வந்து பார்க்குறோம். ஆங்கில முடியாட்சிக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அடுத்தது அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய வகைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எழுதப்பட்டதாக இருக்கலாம், இல்லை எழுதப்படாததாக இருக்கலாம். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு என்னதுங்க? உலகத்திலேயே நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். சரிங்களா. நிறைய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுதப்படாததும் வந்து இருக்குது. சரிங்களா. சரி, இது வந்து நெகிழும் தன்மையாகவும் இருக்கலாம், நெகிழக்கூடியதாகவும் இருக்கலாம், நெகிழா தன்மையாகவும் இருக்கலாம். சரிங்களா. ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம். இதுதான் இதை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். சரிங்களா. அரசியலமைப்போட வகைகள் மொத்தமே 2 தான்: எழுதப்பட்டது, எழுதப்படாதது. இதை பற்றி படிப்போம். இன்னொன்று நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை. இது 2 பற்றி நம்ம படிப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த கருத்தெல்லாம் இப்போ படிப்போமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கிடையாது. இதை ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது வந்து அரசியலமைப்போட சிறப்பு கூறுகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 10ஆம் வகுப்பு முதல் பாடத்தில் படிப்போம். அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சிறப்பு கூறுகள்னு வந்து வரும். அவ்வளோதான். வேறு எதுவும் இதில் பெருசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அடுத்தது இங்கே பார்த்தீங்களா, ஆல்ரெடி 2 பாடத்தில் நம்ம படித்தோம். ஒற்றை ஆட்சி முறை. இது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. ஸோ ஒற்றை ஆட்சி முறைனா என்னதுங்க? ஒரே ஒரு அரசு தான் இருக்கும். அந்த ஒரு அரசு தான் அந்த நிர்வாகமாக இருந்து எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தும். இதுதான் என்னது? ஒற்றை ஆட்சி முறை. இது ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை படிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணங்கள் எந்தெந்த நாடு? இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, ஜப்பான் மற்றும் இலங்கை. இவங்க எல்லாருமே என்னவா ஒற்றை ஆட்சி முறையில் தான் செயல்பட்டுட்ருக்காங்க. சரிங்களா.
ஓகேங்க. இப்போ அரசுன்னு சொல்கிறோமே, இது எங்கேருந்து வந்த வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அப்படிங்கிறது பதம் பழைய ஃப்ரெஞ்சு வார்த்தையான கவர்னர், சரிங்களா? ஃப்ரெஞ்சு பழைய வார்த்தையான, அதாவது ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய பழைய வார்த்தை கவர்னர் அப்படிங்கிறதுல இருந்து இயக்கு, ஆட்சி, செய், வழி நடத்து, ஆள் அப்படிங்கிற பொருள்லேருந்து லத்தீன் வார்த்தையான குபர்னர் அப்படிங்கிறதுலேருந்து பெறப்பட்டிருக்கு. அதாவது பழைய ஃப்ரெஞ்சு இதிலிருந்து கவர்னர் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க. அடுத்து லத்தீன் வார்த்தைகள் இயக்கு, ஆட்சி செய், வழி நடத்து, ஆள் அப்படிங்கிற பொருள்களில் இருந்து குபர்னர், சரிங்களா? கவர்னரோட பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதம், குபர்னரோட பொருள் பார்த்தீங்கன்னா இதுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வாசிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். இப்போது இந்த பதம் இருக்கு இல்லையா, பதம் அப்படிங்கிறது பொருள், கவர்னர் அப்படிங்கிறதுக்கான பொருள். இது வந்து பழைய ஃப்ரெஞ்சு வார்த்தை, சரிங்களா? சரி, அடுத்து இந்த குபர்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த குபர்னருக்கான பொருட்கள் வந்து இயக்கு, ஆட்சி செய், வழி நடத்து, ஆள், இதான் வந்து இதோட பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தை. ஸோ இந்த ரெண்டு இதிலிருந்தும் நம்ம வந்து எடுத்தது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா அரசு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அவ்வளோதான், முடிஞ்சுதா? ஸோ பழைய ஃப்ரெஞ்சு வார்த்தை கவர்னர், அடுத்து லத்தீன் வார்த்தை குபர்னர், இதோட பொருட்கள் என்னென்னு படிச்சுக்கணும். இது ரெண்டுலேருந்து வந்தது தான் அரசு அப்படிங்கிறது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இப்போது ஒற்றையாட்சி முறைனா அதோட அதிகாரங்கள் எல்லாமே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும்னு பார்த்தோமா. இதே நம்ம நாடு பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறை, அப்போது அதோட அதிகாரம் ஒரே இடத்துல இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. மத்திய அரசுலேயும் இருக்கும், மாநில அரசுலேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்கப்பட்டதான் நம்மளோட இந்தியாவோட கூட்டாட்சி முறை, அவ்வளோதான், சரிங்களா? சரி, அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றையாட்சி முறையோட நிறைகள் என்ன, குறைகள் என்னங்கிறது இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே நம்ம படித்தோம் இல்லைங்களா? சும்மா என்ன பண்ணணும், ஒரு தடவை ஃபுல்லாக வந்து ரீட் மட்டும் பண்ணி விட்டுறணும். ஸோ நிறைகள் குறைகள் நம்ம ஆல்ரெடி படித்தது ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணி விட்டுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முக்கிய சிறப்பம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணி பார்க்கலாமா? பலமான மத்திய அரசு, மாநில அரசின் மீது மத்திய அரசின் ஆளுமை, ஒற்றை அரசமைப்பு, அரசியலமைப்பின் நெகிழ்வுத்தன்மை, மாநிலங்களின் சமமற்ற பிரதிநிதித்துவம். ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரதிநிதித்துவம் இருக்கோ அதே கேரளாவில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதே இது டெல்லியிலையும் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ என்னது, சமமே, அதாவது அந்தந்த தொகுதிகள் அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான பிரதிநிதித்துவம் அங்கே இருக்கும். அடுத்து அவசர கால ஏற்பாடுகள், ஒற்றை குடியுரிமை, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை, அகில இந்திய சேவைகள், ஆளுநர்கள் மத்திய அரசினால் நியமிக்கப்படுதல். சரி, இது எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறையின் அம்சங்கள். ஸோ ஒற்றையாட்சி முறையிலிருந்து எடுத்து நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்க விதிகள், சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னென்ன இருக்குங்கிறத நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது கூட்டாட்சி முறை ஆட்சி. ஸோ கூட்டாட்சி முறைனா யாருங்க இருப்பாங்க? மத்திய அரசு இருப்பாங்க, மாநில அரசு இருப்பாங்க. இந்த மாநில அரசை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பிராந்திய அரசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சரி, இப்போ மத்திய அரசை ஒன்றியம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே பாருங்களேன், தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலேயே ஒற்றையாட்சி முறை என்றும் கூட்டாட்சி முறை என்றும் அரசு வகைப்படுத்தப்படுகிறது, சரிங்களா? ஸோ நம்ம அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை பொறுத்து தான் என்ன அமையும், ஒற்றையாட்சி முறையும் கூட்டாட்சி முறையும் வந்து அமைகிறதுக்கான வழிவகை வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. சரி, இப்போ கூட்டாட்சி முறைக்கான எக்ஸாம்பிள் நாடு யாருன்னா அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அடுத்துங்கிட்ட அப்படியே மேலே வந்தீங்கன்னா கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் கூட்டாட்சி முறையை கொண்டவை, சரிங்களா? சரி, இப்போ இதோட நிறைகள் என்ன, குறைகள் என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி ஜஸ்ட் ஜென்ரலாக படித்தது தான். இதை நல்லா வந்து ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் என்ன வந்து வேறுபாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள், ஒரே ஒரு அரசு தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு நிலையில் அரசாங்கம் இருக்கும், ஒன்று மத்தியம், இன்னொன்று மாநிலம்னு இருக்கும் இல்லைங்களா? அந்த தான். அடுத்து பெரும்பாலும் ஒரே குடியுரிமை தான் இருக்கும். இங்கே இரட்டை குடியுரிமைகள் வந்து இருக்கலாம். இப்போ அமெரிக்காலலாம் பார்த்திங்க அப்படின்னா என்னங்க இருக்கும், அந்த தேசியத்துக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், அவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், ஓகேங்களா? அப்போ அதுதான் என்னது, இரட்டை குடியுரிமை. துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. ஸோ இப்போ ஒரே ஒரு அரசாக இருக்கலாம், இல்லை துணைக்குழுக்களாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்களா? இந்த துணைக்குழு வந்து தன்னிச்சையாக வந்து செயல்பட இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கூட்டாட்சி குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு உட்பட்டவை. மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் மாநில அரசை வந்து கேட்டாகணும், வேறு வழி கிடையாது இல்லைங்களா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதிகார பகிர்வு கிடையாது. ஏன்னா இருக்க போகிறது ஒரே ஒரு டீமு தான். அப்போ அவங்க எங்கே போய் வந்து அதிகாரத்தை பகிர்ந்துக்க போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதிகார பகிர்வு வந்து இருக்குது. அதாவது மத்தியம் இருக்கும், மாநிலம் இருக்கும். அப்போ என்ன இருக்கும், கண்டிப்பாக அந்த இடத்துல அதிகாரங்கள் பகிரப்படும், சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். இவங்க ஒருத்தவங்க தான் இருக்காங்க, அப்போ முழு அதிகாரமும் இவங்க கிட்ட தான் இருக்கும். அதான் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். இது வந்து அதிகார பரவல். நிறைய செக்டார்ஸ் வந்து பிரித்து விட்டுருப்பாங்க. இதை நீ பார்த்துக்கோ, இதை நீ பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அதிகாரம் வந்து எப்படி இருக்குது, பரவலாக பகிரப்பட்டிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்பவே ஈஸியான படமாக இருக்குது இல்லையா?
ஓகே, இப்போது நம்மளோட அரசமைப்பில் கூட்டாட்சி முறையோட அம்சங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோமா? இரட்டை அரசாங்கம் இருக்குது, எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்குது, அதிகார பகிர்வு இருக்குது, அரசியலமைப்பின் உயர் அதிகாரம் இருக்குது, நாட்டின் உச்சபட்ச சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் விளங்குகிறது, மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படும் சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைதல் வேண்டும். ஆமாம், இது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு தான் இருக்கோம். நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு, சுதந்திரமான நீதித்துறை, இரண்டு அவை ஆட்சிங்கிறது நம்ம இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னதுங்க, கூட்டாட்சி முறையோட அம்சங்கள் எல்லாமே நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன இருக்குங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நல்லா ரீட் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஸோ நமக்கானது என்னதுங்க, நம்ம ஒற்றை ஆட்சி முறையா, கூட்டாட்சி முறையா, நாடாளுமன்ற ஆட்சி முறையா? ஸோ எல்லாமே நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இருக்குன்னா அப்போ நம்ம என்னது தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன தான் நாடாளுமன்ற ஆட்சி முறை தான். ஆனால் எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு சிலது நமக்கு வேணுங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட அரசியல் நிர்ணய சபை இருக்கவங்க நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம நாடாளுமன்ற ஆட்சி முறையில் தான் இருக்கோம். ஓகேவா? சரி, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். யார் இருக்கா? பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் என்ன இருக்குது, நாடாளுமன்ற ஆட்சி முறை வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாடுகள் அந்த நாடாளுமன்றத்தோட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இஸ்ரேல்னால் அந்த நாடாளுமன்றத்தோட பேர் வந்து கெனசெட், ஜெர்மனியில் பந்தஸ்டாக், அடுத்து வந்து டென்மார்க்கில் போக்டிங், அடுத்தது நார்வேல ஸ்டார்டிங், அடுத்து அமெரிக்காவில் வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லப்படுது, ஜப்பானில் டயட்னு சொல்லப்படுது, பிரிட்டனில் வந்து பார்லிமெண்ட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ நம்மளுமே என்ன தான் சொல்கிறோம், பார்லிமெண்ட்டுன்னு தான் சொல்கிறோம், நாடாளுமன்றம் தானே சொல்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து முக்கிய அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. பேரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள். ஸோ பேரளவில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மையான நிர்வாகிகளும் இருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் பேரளவில் இருக்கக்கூடியவரை கவர்னர்னு சொல்லுவோம், உண்மையான நிர்வாகின்னு சொல்லி சீஃப் மினிஸ்டரை சொல்லுவோம். ஸோ ஓவரால் வந்து தேசிய அளவில் எடுத்துக்கிட்டால் பேரளவுங்கிறத வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் பிரசிடெண்ட்டை சொல்லுவோம், உண்மையான நிர்வாகின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரை சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். அடுத்து பெரும்பான்மையான கட்சியோட ஆட்சி தான் வந்து நடைபெறும். கூட்டு பொறுப்புணர்வு கண்டிப்பாக இருக்குது, இரட்டை உறுப்பினர் இருக்குது, பிரதம மந்திரியின் தலைமை வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைகள் குறைகள் எப்பயும் போல் நம்ம படித்தது தான் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிபர் மக்களாட்சி முறைங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து எந்த நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கீழே லாஸ்ட்டில் இருக்க பாருங்களேன், அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை, இந்த நாடுகள் எல்லாமே அதிபர் ஆட்சி முறையை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாக இருக்கும், அதிகார பகிர்வு கொள்கையின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இவ்வரசு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னதுங்க, அதிகார பகிர்வு பற்றி வந்து டிசைட் பண்ணிவிட்டு அவங்க ஆட்சி அமைக்கக்கூடியதான் வந்து அதிபர் மக்களாட்சி முறை. ஸோ இதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அரசோட தலைவருங்கிறவர் வந்து பேரளவில் இருக்கக்கூடிய பதவியை வகிக்கிறவர் தான் இந்த அரசின் தலைவராக வந்து இருப்பார். சரிங்களா? அதிபர் வந்து வாக்காளர் மன்றத்தினால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ நம்மக்கிட்ட வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் இருக்கா, அவங்கக்கிட்ட 4 வருஷத்துக்கு ஒருக்க வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த அதிபர் ஆட்சியை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிச்சன் கேபினட் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இது வந்து முக்கியமான ஒரு 1 மார்க். சரிங்களா? கிச்சன் கேபினட்னு எந்த ஆட்சியை வந்து அழைக்கிறாங்க, அதிபர் ஆட்சியை வந்து அழைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து ஜஸ்ட் வந்து நிறைகள் குறைகள் வந்து எப்பயும் போல் ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, போதுமானது. ஸோ இந்த அதிபர் மக்கள் ஆட்சிக்கும் நாடாளுமன்ற ஆட்சிக்கும் நம்ம எப்போவுமே படிச்சுட்டு இருக்கக்கூட வேரியேஷன்ஸ் தான் வந்து இருக்க போது. ரொம்பவே நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயமும் கூட. இது வந்து குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. இங்கே நாடாளுமன்றத்தில் நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பிச்ச பிரதிநிதிகள் எல்லாரும் யாரை செலக்ட் பண்ணுவாங்க, அந்த பெரும்பான்மை கட்சியில் இருந்து பிரதம அமைச்சரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அவ்வளோதான், இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது அதிபரே அதிகாரம் படைத்தவர். இங்கே மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. சரி, அடுத்தது வந்து அதிகார பிரிவினை இருக்குது. இங்கே அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருக்குது. சரிங்களா? அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமான செயல்படும் பிரிவுகள் இருக்கான். இங்கே வந்து தனித்தனியான, அதாவது நீ இந்த டிபார்ட்மெண்ட், நீ இந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மளோட நாடாளுமன்ற ஆட்சியில் வந்து இருக்குது. அடுத்து மாகாணத்தோட தலைவர் யார் தான், அதிபர் தான். இங்கே அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவரும் அதிபர் தான். இங்கே அரசாங்கத்தின் தலைவர் பிரதம அமைச்சர். சரிங்களா? இங்கே ரெண்டுமே இவர் தான். ஆனால் இங்கே நமக்கு குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் தலைமை தான், இது கூட்டு தலைமையாக வந்து இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளானதான். இங்கே நம்ம வந்து இந்தியாவில் என்னென்ன பட்டியல்கள் இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நம்ம கீழே பார்க்கலாம். இப்போது இந்த சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த நீதி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது சட்டப்பிரிவுகள் எந்தெந்த இதுக்குள்ளே வந்து அடங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சட்டமன்றங்கள் வந்து பிரிவு 245லேருந்து 255 வரைக்கும் சட்டமன்ற உறவுகள் பற்றி குறிப்பிடுது. அடுத்து பிரிவு 256லேருந்து 263 வரையும் எந்த உறவுகளை குறிக்குதுன்னா நிர்வாகத்தை வந்து குறிக்குது. அடுத்தது
பிரிவு 268லேருந்து 294 வரைக்கும் நிதி உறவுகளை பற்றி நமக்கு குறிப்பிடப்படுது. சரிங்களா, இதை ஜஸ்ட் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கு இல்லைங்களா, இது எத்தனை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இப்போ மத்திய பட்டியல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 துறைகள் வந்து இருக்குது. சரிங்களா, மாநில பட்டியல் வந்து 61 துறைகள் வந்து இருக்குது. பொதுப்பட்டியல் பார்த்திங்கன்னா 52 துறைகள் வந்து இருக்குது. இப்போது இந்த பாக்ஸில் மொத்தமாக 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சட்டமன்ற உறவுகள் எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு வரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிர்வாக உறவு எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் நிதி உறவுகள் எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவுகள்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் மத்திய பட்டியலில் எத்தனை துறை இருக்குது, மாநில பட்டியலில் எத்தனை துறை இருக்குது, பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, சரி அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ், GNH அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூட்டான் அரசமைப்பிலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். அது வந்து எப்போது 2008 ஜூலை 18 ஸோ பூட்டானில் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பூட்டானின் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்யே வான்சுக் அப்படிங்கிறவரால் 1970 இந்த முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இப்போ வந்து 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த லெசன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். 1 மார்க்குமே பார்த்திங்கன்னா இந்த லெசன் எவ்வளோ சின்னதோ அதே போல் 1 மார்க்ஸும் வந்து கம்மி தான். எங்கள் லெசன் சின்னதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 16 நிமிஷம் லெசனை கொண்டு வந்துட்டிங்களே அப்படின்னா நான் எல்லாத்தையுமே வந்து ரீடு கூட பண்ணாமல் இதுதாங்க இங்கே இருக்குது அப்படின்னு கூட காட்டாமல் வந்தால் நீங்கள் ஒழுங்காகவே நடத்தலைங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லைங்களா. ஸோ அதனால தான் எங்கெங்கே என்னென்ன பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதை படிச்சிங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் கூட எடுக்காது. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ என்னென்ன இருக்குங்கிறத ஜஸ்ட் ரீட் அவுட் தான் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, சரிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இங்கே இங்கிலாந்து எழுதிக்கோங்க, இந்த இடத்துல ஃப்ரான்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அமைச்சரவை அரசாங்கம். ஓகேங்களா, அடுத்தது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர். ஓகேங்களா, அடுத்தது இங்கே கோடிட்ட இடங்களை நிரப்புக்க நீங்கள் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கான ஆன்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இடத்துக்கு வந்து காங்கிரஸ். ஓகேங்களா, ஸோ நாடாளுமன்றத்தோட பெயர் கேட்டிருக்காங்களா, அடுத்து நார்வே அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டார்டிங், இங்கே வந்து டென்மார்க். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. என்ன படித்தோம் அந்த பாடத்தில்? ஒற்றை ஆட்சி முறைனா என்ன, எந்த நாடு ஃபாலோ பண்ணுது, அதோட அம்சங்கள் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது. கூட்டாட்சி முறைனா என்ன, அதை எந்த நாடுகள் ஃபாலோ பண்ணுது, அதோட நிறைகுறை என்ன, நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் அம்சங்கள் என்ன இருக்குது. அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறை, அடுத்தது அதிபர் ஆட்சி முறை. இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மொத்தத்துக்கு 4 கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கடைசி பாக்ஸில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம பட்டியல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உறவுகள் வந்து எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட்டில் அந்த பூட்டான் கண்ட்ரிலேருந்து என்ன எடுத்தோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அந்த லெசனு. என்ன நம்ம படித்தோம், ஒன்றுமே படிக்கலாம். என்ன டைமிங் நான் வாசித்து காமிச்சனால உங்களுக்கு நிறையா இழுத்துருக்கு. அவ்வளோதான். ஏன்னா நான் ஏன் வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக காட்டுறேன்னா எது எங்கே இருக்குங்கிற கருத்து வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் பாட்டுக்கு இதுதாங்க கண்டென்ட்னு சொல்லிட்டு போனால் எது எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதனால் மட்டும்தான் நமக்கான டைமிங் வந்து இவ்வளோ எடுக்கிறதே தவிர பாடம் வந்து ரொம்பவே சின்ன பாடம் தான். சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்மளோட பேட்சில் யாராவது ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.